பாயாசத்தில் விழுந்த பல்லி. கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன நகைச்சுவையான கதை இது. இந்த கதை எப்படி இருக்குங்கிறத முழுசா கேட்டுட்டு கீழே கருத்து தெரிவிங்க. நன்றி. பன்னீர்செல்வம் வீட்டு திருமணம் என்றால் அந்த ஊரே திரளும். பந்தக்கால் நட்டத்திலிருந்தே ஊரில் ஒரே பரபரப்பு. அன்று மாப்பிள்ளை அழைப்பு. சமையல் அறையில் மேல சத்தத்தை விட கரண்டி சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது. சமையல் கலைஞர் சுப்பு ஐயர் வேர்வையை துடைத்து கொண்டே, இலே கணேசா, பால் பாயாசத்துல ஏலக்காயை தட்டி போட்டியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க, குத்தங்குறை வச்சிடக்கூடாது என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தார். பாயாசம் ஒரு பெரிய பித்தளை அண்டாவில் ஆவி பறக்க தயாராகி கொண்டிருந்தது. அதன் மனம் அந்த தெருவெங்கும் வீசியது. அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. சுவரில் ஊர்ந்து கொண்டிருந்த ஒரு பல்லி திடீரென்று நிலை தடுமாறி கொதிக்கும் பாயாச அண்டாவிற்குள் விழுந்தது. இதை ஐயரின் உதவியாளர் கணேசன் மட்டும்தான் பார்த்தான். அவன் கண்கள் பயத்தில் விழி பிதுங்கின, நாக்கு ஒட்டி கொண்டது. ஐயையோ ஐயரே, அது அது வந்து என்று கணேசன் இழுக்க, என்னடா இழுக்கிற, சீக்கிரம் அந்த பாயாசத்தை இறக்கி வை, பந்திக்கு நேரமாச்சு என்றார் ஐயர். கணேசன் அண்டாவை எட்டி பார்த்தான். விழுந்த பல்லி எங்கே போனது என்றே தெரியவில்லை. அந்த பாயாசத்திற்குள் அது நீந்தி கொண்டிருக்கிறதா அல்லது கரைந்து விட்டதா என்று எதுவும் தெரியவில்லை. அதே சமயம் மாப்பிள்ளையின் தந்தை முறுக்கு மீசை முனுசாமி சமையல் கட்டுக்குள் நுழைந்தார். என்ன ஐயரே, பாயாசம் மணக்குது, முதல்ல எனக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைங்க, ருசி பார்க்கணும் என்று அதட்டலாக சொன்னார். கணேசனின் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. அந்த பல்லி மாப்பிள்ளை வீட்டார் கரண்டியில் சிக்கினால் கல்யாண வீடே போர்க்களவாகி விடுவோமே என்று. கணேசன் மெல்ல அண்டாவை எட்டி பார்த்தான். பாயாச கடலில் மூழ்கிய அந்த பல்லி இப்போது ஒரு முந்திரி பருப்பு போல மிதக்கிறதா அல்லது திராட்சையாக மாறியிருக்கிறதா என்று அவனுக்கு புரியவில்லை. என்னடா கணேசா, அண்டாவையே பார்த்துக்கிட்டு இருக்க, அள்ளி வைடா என்று ஐயர் அதட்ட கணேசன் நடுங்கும் கைகளுடன் கரண்டியை எடுத்தான். முறுக்கு மீசை முனுசாமி கையில் ஒரு வெள்ளி கிண்ணத்தை நீட்டி, ஐயரே, பாயாசத்துல பருப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், பார்த்து அள்ளுங்க என்றார் அதிகாரமாக. கணேசன் கரண்டியால் பாயாசத்தை கிளறினான். அடியில் ஏதோ கனமாக தட்டுப்பட்டது. ஐயையோ, பல்லி மாட்டிடிச்சோ என்று மனதிற்குள் பயந்தபடி மெல்ல தூக்கினாள். அது ஒரு ஏலக்காய் தட்டு. என்னடா, ஏலக்காய் தட்டியே பாயாசத்தில் போட்டு வேக வைக்கிறியா மண்டு என்று ஐயர் கணேசனின் மண்டையில் ஒரு கொட்டு வைத்தார். அந்த சத்தத்தில் பல்லி எங்கே இருக்கிறது என்று தேடக்கூட முடியாமல் ஒரு கரண்டி பாயாசத்தை அள்ளி முனுசாமியின் கிண்ணத்தில் ஊற்றினான் கணேசன். முனுசாமி அதை வாய்க்கு அருகில் கொண்டு சென்ற போது கணேசனின் இதயம் டொக் டொக் வென்று பயத்தில் வேகமாக மேலமடித்தது. சரியாக அந்த நேரம் பார்த்து, பந்தியில மாப்பிள்ளைக்கு பாயாசம் இலையில ஊற்றியாச்சு, அவர் தான் முதல்ல குடிக்க போறார் என்று வெளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. முனிசாமி கிண்ணத்தை கீழே வைத்தார். என்னது, மாப்பிள்ளைக்கு பரிமாறியாச்சா? அப்போ நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், மாப்பிள்ளைக்கு முன்னாடி நான் குடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று பந்தியை நோக்கி ஓடினார். கணேசன் கத்தினான், ஐயா நில்லுங்க, அந்த பாயாசத்துல அந்த பாயாசத்துல என்னடா அந்த பாயாசத்துல என்று ஐயர் முறைக்க, அதுல அதுல ருசி கம்மியா இருக்கு சொல்ல வந்த ஐயரே என்று மழுப்பினான் கணேசன். வெளியே பந்தியில் மாப்பிள்ளை ஒரு பறிக்கை சோற்றை எடுத்து வாயில் வைக்க போக அவருக்கு பக்கத்தில் இருந்த அவரது அம்மா, நிமிர்ந்து உட்காருடா, கல்யாண பையன் கூன் விழுந்து உட்காரக்கூடாது என்று அவன் முதுகில் பலமாக ஒரு தட்டு தட்டினார். அந்த தட்டில் மாப்பிள்ளை கையில் இருந்த சோறு அப்படியே பாயாச கிண்ணத்தில் போய் விழுந்தது. பாயாசம் சிதறி பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெரியவரின் வேட்டியில் கொட்டியது. அவர் கோபத்தில் கத்த அங்க ஒரு சின்ன அமுளி துமுளி ஏற்பட்டது. கணேசன் ஓடி வந்து பார்த்தான். அந்த பெரியவர் தன் வேட்டியை துடைத்து கொண்டே, யாருப்பா இது பாயாசத்துல கல்லு போட்டது என்று கேட்டார். கணேசன் உற்று பார்த்தான். அந்த பெரியவரின் வேட்டியில் ஒட்டியிருந்தது பல்லியா அல்லது சோற்று பருக்கியா என்று. அப்போது ஐயர் உள்ளிருந்து கத்திக்கொண்டே ஓடி வந்தார். யாரும் பாயாசத்தை குடிச்சிடாதீங்க, நிறுத்துங்க என்று அவர் சொல்ல பந்தியில் இருந்த அனைவரும் அப்படியே உறைந்து போய் ஐயரையே பார்த்தார்கள். மாப்பிள்ளை பாதி வாயை திறந்தபடி கையில் எடுத்த பாயாச கரண்டியோடு சிலையாக நின்றார். முறுக்கு மீசை முனுசாமியோ, என்னையா நிறுத்தங்கன்னு சொல்லுற, பாயாசத்துல என்ன எறும்பு வீந்துருச்சா இல்லை சக்கரை கம்மியாயிடுச்சா என்று கேட்க ஐயர் மூச்சிறைக்க, இல்லைங்க, அது பாயாசத்தில் போட வேண்டிய பச்சை கற்பூரத்தை தேடினேன், அது காணாமல் போச்சு, அதுக்கு பதிலாக நான் வேற எதையாவது போட்டுட்டோனோன்னு ஒரு பயம் என்று சொல்லிவிட்டு தவித்தார். உண்மையில் ஐயர் தேடியது பல்லியை அல்ல, அவர் சட்டை பையில் வைத்திருந்த மூக்கு பொடி டப்பாவை.
சமையல் அவசரத்தில் அது பாயாச அண்டாவிற்குள் விழுந்திருக்குமோ என்பது அவர் சந்தேகம். இதை கேட்டதும் கணேசனுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டது. ஒரு பக்கம் பல்லி, இன்னொரு பக்கம் மூக்குப்பொடி. இன்னைக்கு பந்தி அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டான். சரியாக அந்த நேரம் பந்தியில் உட்கார்ந்திருந்த ஒரு குண்டு மாமா ஒருவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயரே, பாயாசம் தேவ அமிர்தமா இருக்கு என்று சொல்லி ஒரு பெரிய கரண்டி பாயாசத்தை அப்படியே வாயில் ஊற்றினார். கணேசன் கண்கள் விழிப்புதுங்க பார்த்தான். குண்டு மாமா பாயாசத்தை முழங்கியதும் அவர் முகம் மெல்ல மாறத் தொடங்கியது. அவர் வாயை துடைத்து கொண்டே, ஏங்க ஐயரே, பாயாசத்துல ஏலக்காய் போடுங்கன்னு தெரியும், அது என்ன புதுசா வால் முளைச்ச திராட்சை ஒன்று வாயில சிக்குது என்று கேட்டார். அவ்வளவுதான். கணேசன் தொப்பென்று அங்கேயே மழங்கி விழுந்தான். முனிசாமி பதறி போய், யாராவது தண்ணி கொண்டு வாங்கடா என்று கத்த, பக்கத்தில் சொம்பில் இருந்த தண்ணீரை எடுத்து கணேசன் முகத்தில் தெளித்தார்கள். கணேசன் மெல்ல கண் விழித்து, பல்லி 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 வால் என்று முணங்கினான். என்னது பல்லி வாலா? பாயாசத்துல பல்லி விழுந்துடுச்சா என்று பந்தியில் இருந்த ஒரு பாட்டி கூச்சல் போட அந்த இடமே போர்க்களமானது. சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் கை கழுவ ஓடினார்கள். முனிசாமி ஆத்திரத்தில் ஐயரின் சட்டையை பிடித்தார். என் பையன் கல்யாணத்துல பல்லி பாயாசமா போடுற, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சொல்ல, அப்போது சமையல் அறையிலிருந்து கணேசனின் தம்பி ஒரு சின்ன கிண்ணத்துடன் ஓடி வந்தான். அண்ணே பயப்படாத, நீ தேடுன அந்த பல்லி இங்க இருக்கு என்று சொன்னான். அவன் கையில் இருந்த கிண்ணத்தை பார்த்த அனைவரும் திகைத்தனர். அதில் அந்த பல்லி உயிரோடு துள்ளி கொண்டிருந்தது. இது எப்படி இங்க வந்தது என்று ஐயர் ஆச்சரியமாக பார்த்தார். அண்ணே, பல்லி அண்டாவுக்குள்ள விழல, அண்டாவுக்கு பின்னாடி இருந்த சட்டியில விழுந்துடுச்சு. நீங்க அவசரத்துல அண்டாக்குள்ள விழுந்துருச்சுன்னு குழம்பி போயிட்டீங்க என்று சொன்னான். அனைவருக்கும் ஒரு நிமிடம் நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஆனால் அந்த குண்டு மாமா மட்டும் வாயை துடைத்து கொண்டே, அப்ப நான் வாயில போட்ட அந்த வால் முளைச்ச திராட்சை என்னது என்று அவர் கேட்க, ஐயர் குனிந்து பாயாச அண்டாவை பார்த்தார். அங்கே ஐயரின் மூக்கு பொடி டப்பா அதன் மூடி கயன்ற நிலையில் மிதந்து கொண்டிருந்தது. அந்த டப்பாவின் நூல்தான் குண்டு மாமாவின் வாயில் சிக்கி இருக்கிறது. ஐயர் மெல்ல சொன்னார், அது அது வந்து உடம்புக்கு நல்லது மாமா, மூலிகை கலந்த புது வகையான பாயாசம் என்று சொன்னார். பந்தியில் இருந்த அனைவரும் சிரித்தார்கள். மாப்பிள்ளையோ, நல்ல வேளை நான் குடிக்கல என்று தப்பித்த பெருமிதத்தில் இருந்தார். ஐயர் மூலிகை பாயாசம் என்று சொன்னவுடன் அந்த குண்டு மாமா தன் மீதி இருந்த பாயாசத்தையும் ருசித்து விட்டு, அட ஆமாங்க ஐயரே, இது என்னவோ நெஞ்சில இருக்கிற சளியை எல்லாம் அப்படியே கரைக்கிற மாதிரி ஒரு காரமாய் இருக்குது என்று சொல்ல பந்தியில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. மாப்பிள்ளையின் தந்தை முனிசாமிக்கு மட்டும் சந்தேகம் தீரவில்லை. என்னது மூலிகையா? பச்சை கற்பூரத்தை தேடுறன்னு தானே சொன்ன, இப்போ மூலிகைன்னு கதை விடுறியா என்று ஐயரின் சட்டையை பிடிக்க போனார். அந்த நேரம் பார்த்து பந்தியின் மூலையில் உட்கார்ந்திருந்த ஒரு கிழவன், இலே பாயசத்துல ஏதோ கருப்பா கிடக்குது பாரு என்று கத்தினார். கணேசன் அடித்து பிடித்து ஓடி போய் பார்த்தான். அங்கே அண்டாவின் ஓரத்தில் கருப்பாக ஏதோ ஒன்று ஒட்டியிருந்தது. ஐயையோ, இது பல்லி இல்ல, பல்லியோட அப்பம் போட இருக்கு என்று கணேசன் அலற, ஐயர் கையில் இருந்த கரண்டியால் அதை மெல்ல மேலே தூக்கினார். அது ஒரு கருகி போன வடை. யாராது பாயச ஆண்டாவுக்குள்ள வடைய போட்டது என்று ஐயர் கத்த, சமையல் கட்டிலிருந்து ஒரு சிறுவன் ஓடி வந்து, அது நான் தான் ஐயரே, வடை சுடும்போது ஒன்று கருகி போச்சு, அதை யாருக்கும் தெரியாம மறைக்கத்தான் பாயசத்துல போட்டேன் என்று அழுதபடி சொன்னான். இதை பார்த்தது முனிசாமிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அட பாவிங்களா, ஒருத்தன் மூக்கு பொடி டப்பாவை போடுறான், ஒருத்தன் கருகின வடைய போடுறான், இது கல்யாண பந்தியா இல்ல குப்பை தொட்டியா என்று விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். அவர் சிரிக்கவும் பயத்தில் இருந்த மற்ற உறவினர்களும் மெல்ல சிரிக்க தொடங்கினார்கள். கல்யாண வீடே சிரிப்பொலியில் அதிர்ந்தது. ஆனாலும் கணேசனிற்கு ஒரு சந்தேகம், அந்த தம்பி கொண்டு வந்த பல்லி நிஜமாகவே கீழே விழுந்தது தானா என்று. நிஜமாவே பல்லி அங்கதான் விழுந்துச்சா என்று மெல்ல கேட்டான். தம்பி மெல்ல சிரித்து கொண்டே சொன்னான், இல்லைண்ணே, பல்லி நிஜமாவே அண்டாக்குள்ளதான் விழுந்துச்சு. ஐயர் அதை யாருக்கும் தெரியாம வெளியே எடுத்து வீசிட்டாரு. ஆனா பந்தியில் இருந்தவங்க பயப்படக்கூடாதுன்னு நான் வேற ஒரு பல்லியை பிடிச்சு வந்து பொய் சொன்னேன் என்றான். இதை சொல்லும்போது ஐயர் கணேசனை பார்த்து மெல்ல கண்ணடித்தார். கணேசனிற்கு அப்போதுதான் புரிந்தது, கல்யாண வீட்டை சண்டையிலிருந்து காப்பாற்ற ஐயர் ஆடிய நாடகம்தான் இது என்று. மாப்பிள்ளை மட்டும் மெல்ல கணேசனிடம் வந்து, தம்பி, அந்த பல்லி பாயாசத்தை விடு, எனக்கு ஒரு 2 வடை மட்டும் தனியா எடுத்து வைப்பியா, ரொம்ப பசிக்குது என்று கேட்க,
கணேசன் விழுந்து விழுந்து சிரித்தான். கடைசியில் அந்த மூக்கு பொடி கலந்த பாயசத்தை யாரும் குடிக்கவில்லை என்றாலும் அந்த சிரிப்பும் கலவரமும் அந்த திருமணத்தை ஊர் முழுக்க பேச வைத்தது.